வணக்கம் சொந்தங்களே. பெரிய பாளையம் என்றால் நமக்கு முதலில் நினைவு வருவது பெரிய பாளையம் பவானி அம்மன் திருக்கோவில்தான். பாளையம் என்றால் படைவீடு என்ற பொருளாகும். பெரிய பாளையம் என்றால் பெரிய படைவீடு என்பதாகும். இந்த திருக்கோயில் சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்திருக்கோயிலின் வரலாற்றையும் வழிபடும் முறைகளையும் பற்றி இந்த பதிவில் காணலாம். வாருங்கள். வேண்டிய வரம் அருளும் பெரிய பாளையம் பவானி அம்மன் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் தல வரலாறு கிருஷ்ணரின் பிறப்போடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கம்சனின் தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தங்கையையும் மைத்துனரையும் தேரில் வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றான் கம்சன். அப்போது வானில் இருந்து ஒரு அசுரரை, கம்சா, உன் தங்கைக்கு பிறக்கப் போகும் 8வது ஆண் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றது. அதை கேட்டு ஆத்திரமடைந்த கம்சன் தங்கை என்றும் பாராமல் தேவகியை கொல்ல முயன்றான். அவனை தடுத்து நிறுத்திய வசுதேவர் தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் பிறந்த மறுகணமே கொடுத்து விடுவதாக கம்சனிடம் வாக்குறுதி கொடுத்தார். தேவகியையும் வசுதேவரையும் கம்சன் சிறையில் வைத்திருந்தான். இவர்களுக்கும் இதேபோல் குழந்தைகள் பிறந்தது. அனைத்து குழந்தைகளையும் சென்று கம்சனிடம் கொடுப்பர். கம்சன் குழந்தைகளை கொன்று விடுவான். இவர்களுக்கு 8வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அசுரரை முன் தோன்றி வசுதேவரை, உங்கள் மகனை கோகுலத்தில் உள்ள நந்த கோபரின் மனைவி யசோதையிடம் சேர்த்துவிட்டு அங்கு யசோதையிடம் இருக்கும் பெண் குழந்தையை இங்கே தூக்கி வந்து விடுங்கள் என்றது. மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது போல் வசுதேவர் தன்னுடைய மகன் கண்ணனை கோடையில் வைத்து தலையில் சுமந்தபடி சென்று யசோதையிடம் வைத்துவிட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து தேவகியின் அருகில் வைத்தார். அதிகாலையில் தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்தது பற்றி கம்சனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த கம்சன் ஆண் வாரிசுக்கு பதிலாக பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். இருப்பினும் 8வது குழந்தையால் ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை கையில் எடுத்து அந்தரத்தில் சுவரில் வீசி கொல்ல முயன்றான். அந்தரத்தில் பறந்த குழந்தை சக்தியின் உருவம் எடுத்து காட்சியளித்தது. அதோடு உன்னை கொல்லப் போகிறவன் வேறொரு இடத்தில் வளர்ந்து வருகிறான் என்று கூறி மறைந்தது. அந்த சக்தியே பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக வந்ததாக தல வரலாறு சொல்கிறது. முற்காலத்தில் ஆந்திர பகுதியில் இருந்து வளையல் வியாபாரிகள் பலரும் இங்கு வந்து வியாபாரம் செய்து வந்தனர். அவர்கள் தங்களிடம் வளையல் வாங்கும் பெண்களுக்கு மாங்கல்ய சுகத்துடன் வாழ மஞ்சள் குங்குமம் வழங்குவதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஒரு முறை வளையல் வியாபாரி ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு ஓய்வு எடுப்பதற்காக பெரிய பாளையத்தில் உள்ள ஒரு வேப்ப மரத்தின் அடியில் படுத்து உறங்கினார். அவரது கண்ணாடி வளையல் பைகளை அருகில் வைத்துவிட்டு இருந்தார். பின்பு எழுந்து பார்த்தபோது அந்த வளையல் மூட்டைகளை காணவில்லை. அவர் சற்றும் சிறிதும் தேடி தேடி அங்கங்கே அலைந்தார். அங்கிருந்த புற்று ஒன்று கண்ணில் பட்டது. சந்தேகத்தின் காரணமாக அந்த புற்றை எட்டி பார்த்தபோது அதற்குள் வளையல் மூட்டை கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் பயத்துடன் ஊருக்கு திரும்பினார். அன்று இரவு வளையல் வியாபாரியின் கனவில் தோன்றிய அம்மன், நான் ரேணுகாதேவி பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக அமர்ந்திருக்கிறேன். அங்குள்ள புற்றில் நான் சுயம்புவாக இருக்கிறேன். எனக்கு கோவில் அமைத்து வழிபட்டு வா என்று கூறி மறைந்தாள். மறுநாள் பெரிய பாளையம் வந்த வளையல் வியாபாரி கடப்பாறையால் புற்றை உடைத்தார். அப்போது சுயம்பு அம்மனின் மீது
கடபாரை பட்டு ரத்தம் பீறிட்டது. இதனை கண்டு பயந்த வளையல் வியாபாரி தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து ரத்தம் அந்த இடத்தில் வைத்து தேய்த்தார். உடனே ரத்தம் நின்று போனது. இதையடுத்து புற்றை முழுமையாக நீக்கிவிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து தினமும் வழிபட்டு வந்தனர். பிற்காலத்தில் அம்மனுக்கு கோவில் அமைக்கப்பட்டது. சுயம்புவாக உள்ள அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டிருக்கும். கவசத்தை நீக்கும் போது சுயம்பு அம்மனின் கடபாரை பட்ட தழம்பு இருப்பதை காண முடியும். கோவில் கருவறையில் பவானி அம்மன் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறாள். ஓங்கார வடிவமாக சங்கு சங்கதாரணியாக பாதி திருவுருவத்துடன் காட்சியளிக்கும் அன்னையின் மேல் இரு கரங்களில் சங்கும் சக்கரமும், கீழ் இரு கரங்களில் வாள் அமுத கலசமும் தாங்கி இருக்கிறாள். அன்னையின் அருகில் கண்ணன், நாகதேவன் ஆகியோரது திருவுருவங்கள் உள்ளன. பாளையம் பவானி அம்மனை வழிபடும் முறைகள். நமது வாழ்வில் இருள் நீங்கி ஒளி கிடைக்க வேண்டுமென்றால் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். தமது வசதிக்கு ஏற்ப ஏன் 2 விளக்குகள் கூட ஏற்றலாம். அதிலும் சிறந்தது நெய் தீபம். தங்களை பிடித்த கர்ம வினைகள் போக, ஜென்மாந்திர பாவங்கள் எல்லாம் போக கோழி சுற்றி விடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அங்கத்தினால் ஏற்படுகின்ற தீவினைகள் போவதற்காக அங்க பிரதட்சணம் செய்து வழிபடுவதும் ஒரு வழிபாடு ஆகும். அதேபோல் இந்த ஆலயத்திற்கென்றே இன்னொரு சிறப்பான வழிபாடு உள்ளது. இந்த சிறப்பான வழிபாடு வேண்டியதை வேண்டிய வண்ணமே நிறைவேற்றக்கூடிய வழிபாடு. அதுதான் வேப்ப சேலை வழிபாடு. அப்படிதான் இந்த அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோமோ அது நடந்துவிடும் என்பது பலரின் நம்பிக்கையாக இருக்கின்றது. உடல் முழுக்க புடவைக்கு பதிலாக வேப்பன் சேலையை அணிந்து கொண்டு நீண்ட நெடிய காலமாக பிரசித்தி பெற்ற வழிபாடுதான் இது. நீண்ட காலமாக நோயில் இருந்தவர்களுக்கான வழிபாடு. மகிழ்ச்சி பொங்க வேண்டும், குடும்பம் வளமாக, செல்வம் செழிக்க பொங்கல் விழித்து வழிபடுவதும் இந்த கோயிலின் சிறப்பு. குழந்தை பேறு இல்லாதவர்கள் அங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டுவதும் அந்த தொட்டிலை ஆட்டி விடுவதும் வழக்கமாக இருந்தது. அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் அந்த பவானி அம்மனே அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பாள் என்பதும் ஐதீகம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கான வழிபாடு குடக்கல்யாணம். அப்படி என்றால் கரகம் எடுத்து வழிபடுவதுதான் ஆகும். இரவு தங்குதல் கூட மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற வழிபாடு ஆகும். துலாபாரம், உண்டியலில் செலுத்துதல், இவ்வாறு பல வழிபாடுகள் இங்கு பிரசித்தி பெற்றவை ஆகும். எளிமையான இனிமையான தெய்வமாக பெரிய பாளையம் பவானி அம்மன் வலம் வருகிறார். இந்த அம்மனை வழிபட்டு அனைவரும் வளம் பெற வேண்டும். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்து அடைந்த பலனை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.